இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடு நேற்ற அன்பு நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு இந்த மாதத்திலும் 7 நாட்களாக லௌகீக கவலை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். லௌகீக துக்கம், கவலை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு எல்லாருக்கும் வருகின்ற ஒரு உணர்வு, ஒரு கவலை, ஒரு விதமான கவலை பாருங்க. உலக கவலை, லௌகீக கவலை என்ற உடனே வேற ஏதோ நினைக்கிறோம். ஆனால் அது உலக பிரகாரமான கவலை பாருங்க. வேலை, தொழில், வீடு, வசதி, பிரச்சனை, அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவோம். பிள்ளைகளை குறித்த கவலை பெற்றோர்களுக்கு இன்னும் அநேக நேரங்களில் நாம் கவலைப்படுகிறது உண்டு. உலக காரியங்களில், உலக செயல்களிலே நாம் கவலைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சில நேரங்களில் நாம் கவலைப்பட்டு சில நேரங்களில் ஆண்டவரையே நாம், ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை நாம் இழந்து இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:11 பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றத்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாயிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு பாருங்க. தேவனுக்கேற்ற துக்கத்தில் நாம் எவ்வளவு வேணும் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி நாம் இப்படிப்பட்ட துக்கம் நமக்குள்ள வரும்போது நாம் பாருங்க, சில நேரங்களை வெறுப்பு, பயம், பக்தி வைராக்கியம், கண்டிப்பு, இதெல்லாம் இந்த ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற துக்கம், ஆண்டவருடைய துக்கம். சில நேரங்களில் நாம் துக்கப்படுவதுண்டு. துக்கத்திலே 2 வகை, 2 விதமான துக்கம். முதலாவது, அந்த துக்கம் நம்மை வாழ வைக்கும். 2வது விதமான துக்கம் நம்மை அழித்து விடுகிறது, கவலை. சில நேரங்களில் சத்ரு, பிசாசு கொண்டு வருகின்ற முதல் ஆயுதம் கவலை. இன்றைக்கு அநேக நேரங்களில் எல்லாம் இருந்தும் நாம் கவலைப்பட்டு கொண்டே சில நேரங்களில் சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பிரச்சனை மேலே பிரச்சனைகள், பாடுகள் மேலே பாடுகளை நினச்சி துக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு துக்கத்தினால நாம் எவ்வளவேனும் நாம் மனஸ்தாபப்படுகிறோம். இந்த பிரச்சனை, இந்த கவலையில் தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள இருக்கிறா. அது தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள வரும்போது அது பக்தி வைராக்கியத்தை நமக்கு கொண்டு வரும். சில நேரங்களில் நாம் கவலைப்படுவோம், அது உலகத்துக்கேதுவான துக்கம், உலகத்துக்கேதுவான கவலை நமக்கு வரும். இன்றைக்கு வேதத்திலும் ஆதாம் ஏவாள் அவர்கள் வாழ்க்கையில உலகத்துக்கு ஏதுவான கவலை, உலகத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில அவர்கள் செல்லும் போது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கிறார். அவர்கள் மண்ணினாலே உருவாக்குகிறார். அந்த பறவைகள், காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி பாருங்க, அவ்வளோ அழகா இவ்வளோ காரியங்களெல்லாம் செய்து ஆண்டவர் படைத்து ஆதாம் ஏவாளிடம் இந்த தோட்டத்தை பண்படுத்த, அதை அது அவர்களுக்கு எல்லாம் அதில் இருக்கிற சகல விலங்குகள், பறவைகள், அங்கே இருக்கிற பழங்கள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ காரியங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் உலக காரியங்கள், உலக எண்ணங்களுக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். இங்கே வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். புசிக்காத, எல்லாம் உனக்கு தருகிறேன், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம்ல, சில கண்ணாடி கிளாஸ் இருக்கும் வீட்டில், நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், இதை தொடாதான் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா,
அதை உடைத்து விடுவார்கள். பிள்ளைங்கிட்ட நான் சொன்னேன்ல தொடாத அப்படின்னு சொன்னா பிள்ளைங்கள் சொல்லுவாங்கல்ல, இல்லை இல்லை நான் ஒன்றும் செய்யலை, தம்பி தான் எடுத்தான், அண்ணன் தான் எடுத்தான், அக்கா தான் எடுத்தான்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்வது உண்டு. அதே போலதான் ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்து விடுகிறார்கள். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம் என்று தேர்ந்தெடுத்தது தேவன் சொன்னது உண்டோ என்று. புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரா? அப்போ அவர்கள் சுய எண்ணத்தை இழந்து விடுகிறார்கள். அங்க அவர்கள் கனியை எடுத்து புசிக்கிறாங்க பாருங்க, அந்த கனியை அவர்கள் இச்சிக்கிறார்கள் பாருங்க. ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்து அவனும் புசித்தான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த கனி அவர்கள் பார்க்குறாங்க, அவர்கள் அது பார்வைக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. சில நேரங்கள்ல குடும்பங்களிலே, குடும்ப சூழ்நிலையிலே நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு மிக காரணம் இச்சிக்கிற காரியம் பாருங்க. அவர்கள் நம்ம வைக்கிற பொருட்கள் மீது, நம்ம வீடு இருக்கும், கார் இருக்கும், பைக் இருக்கும், வசதிகள் எல்லாம் இருந்தோம், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பொருட்களையோ நம்மளுடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்க ஆசீர்வாதத்துல திருப்தி அடைவதில்லை பாருங்க. அடுத்த நபர்களை பார்ப்பாங்க, அவருக்கு எவ்வளோ பாருங்க வீடு சொத்து இருக்கு, வசதி இருக்கு, அவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல மற்றவர்களை பார்த்து விடுவார்கள். இங்க சர்ப்பம் தந்திரமா இருக்குது. இங்கே இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ளாகவே எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, இந்த தந்திரமான எண்ணங்கள். இந்த சாத்தான் பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில தந்திரமான எண்ணத்தை கொண்டு வருவான். ஒரு கவலை, லௌகீக கவலையை கொண்டு வருவான். எப்படின்னா, உனக்கு வேலை இல்லையே, உனக்கு இப்படி கடன் பிரச்சனையா இருக்கிற, உனக்கு சொந்த வீடு இல்லை, உனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்குது, இல்லை நோய் வந்து விட்டதுன்னு சொல்லி கவலையை கொண்டு வந்து பாருங்க. சில நேரங்கள்ல நாம் சோர்ந்து விடுகிறோம். இங்கே ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல அழகான அவர்கள் செல்வ செழிப்பாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல திருப்தியா இருந்தாங்க. ஆனா அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பாருங்க, அவர்கள் அந்த பிசாசு சொன்னது போல அந்த தந்திரமாக அந்த சர்ப்பம் வஞ்சித்தது போல இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். உலக எண்ணங்களுக்குள்ளாக, உலக கவலைக்குள்ளாக நாம் வந்துவிட்டு லௌகீக துக்கம் நமக்குள்ள வருகிறது. வீணான துக்கம், காரணமில்லாத துக்கத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கும் அவர் கர்த்தர் அழகான ஒரு காரியத்தை கொடுத்தோம், அவர்கள் திருப்தி இல்லை. கர்த்தர் கடைசியா ஆதாம் ஏவாளை குறித்து அங்கே ஆதியாகமம் 3 குறிப்பிடப்பட்டது. தேவன் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட ஆண்டுடைய சத்தத்தை கேட்போம் என்றால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்க எங்கே இருக்கிறீர்கள் பாருங்க. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறோம். உலக எண்ணங்கள், உலக துக்கம் நமக்குள்ள இருக்குதா, உலக கவலை இருக்கிறதா? சில மனிதர்கள் பாருங்க வஞ்சிக்கப்படுகிறார்கள். லௌகீக துக்கம், கவலைகள் நமக்குள்ள வருகிறதுனால அதை நினைத்து நினைத்து பாருங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை அதையும் கூட திருப்தி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வேண்டாம். இந்த ஆதாம் ஏவாளை போல, இந்த சர்ப்பம் வஞ்சித்தது போல நாங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு, இந்த வீணான கவலைகள் துக்கத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எங்க வாழ்க்கையில நாங்க உண்மை பார்க்கணும். ஆதாம் ஏவாள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை இழந்து விட்டார்கள். நாங்களும் கூட இப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடும். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட சர்ப்பம் வஞ்சித்தது போல நாங்களும் சில நேரங்கள்ல வீணான கவலைகளால வஞ்சிக்கப்படுகிறோம்ப்பா.
ஆதாம் ஏவாளை போல இச்சித்து மற்றவருடைய பொருட்கள் மீது ஆசைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தந்த ஆசீர்வாதத்துல நாங்க திருப்தி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சப்பா. எங்களோடு நீங்க பேசுங்க சப்பா. நாங்க இந்த வீண் கவலைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்க சிந்தனையிலே சப்பா நீங்க மட்டும் போதும். உடைய சப்பா அன்பு எங்களுக்கு வேண்டும். உம்மோடு நாங்க உறவாடுதல் எங்களுக்கு வேணும்னு நினைச்சதை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.